பகவத்கீதையில் 9வது சாப்டரில் 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். 9வது ஸ்லோகத்தை சொல்லின்னு இருந்தார். 3 தொழில் படைத்தது, காத்தல், அழித்தல் 3 தொழில் நான் பண்ணாலும் அதில் நான் ஈடுபடுறது கிடையாது. அதை பலன் எதுவுமே என்னை தாக்காது, அது தோஷம்லாம் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா. ஏன்னா அவரவர் கர்ம பலன் மூலமாக தான் அவாவா பிறக்கிறா. அதான் நான் சங்கல்பித்து பிறக்கிறா, அவ்வளவுதான். இவனுக்கு இந்த கர்மா அப்படின்னா நான் சங்கல்பித்து அவன் அந்த மாதிரி பிறக்கிறான், அதனால் எனக்கு தோஷம் வராதுன்னு சொன்னான் இல்லையா. எப்படி தன் கர்மாவை அப்போ அர்ஜுனன் கேட்குறான், எப்படி அவாவா கர்மாவால் தான் பிறக்கிறாங்கிற, உலகமோ பிரகிருதி தான் பரிமாணம் அடைஞ்சு எல்லாம் அடையிறதுங்கிற, அதுதான் பார்த்தோமே. மூல பிரகிருதி பரிணாமம் அடைஞ்சு பிரகிருதி, மகான், அகங்காரம், பஞ்ச தன்மாந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் மாறுது சொன்னா இல்லையா. இப்படி பரிணாமம் அதுதான் பரிணாமிக்கிறது. அப்போ அந்த பிரகிருத்தியே சிருஷ்டிக்கலாமே, நீயே அதில் ஈடுபடுற, உனக்கு அதில் பங்கே இல்லையே, எல்லாமே அதுதானே பண்ணுறது அப்படின்னா பிரகிருதி சிருஷ்டிக்க முடியுமா? அது அச்சித்து, அது எப்படி சிருஷ்டிக்கும்? அவாவா கர்ம மூலமாக தான், அவாவா கர்ம வினை மூலமாக தான் பிறக்கிறா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவர் சொல்கிறார், இப்போது மண், தண்ணி எல்லாம் இருக்குது, அதுக்காக பானை தானே பண்ணுமா? ஒரு குயவன் வேணுமா வேண்டாமா? மிஷின் எல்லாம் எடுத்து வச்சு விட்றோம், அதுவே ஒரு பானையை உண்டாக்கிடுமா? அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. அது மாதிரி என்ன தான் இயற்கையானாலும் இயற்கையாக எல்லாம் பண்ண முடியாது. மரமெல்லாம் அப்போ மரம் நடு விழான்னு ஏன் பண்ணுறோம்? தானாகவே முளைக்கட்டுவேன் மாமரம் தானாகவே ஒரு தோட்டம் அமைஞ்சிருமா? மனுஷனோட முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி இயற்கைக்கு நம்மளோட முயற்சி முக்கியம். அதை மாதிரி சிருஷ்டிக்கிறதுக்கு பகவானோட இது வேணும், சங்கல்பம் வேணும். ஏன்னா இப்போ ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறக்கிறது, அவன் நினச்சபடியாக பிறக்கிறது. எனக்கு இது மாதிரி ஒரு அறிவாளியாக அழகாக அப்படியே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வர குழந்தையா வேணும், பிள்ளை குழந்தை வேணும், பொன் குழந்தை வேணும் நினச்சபடியாக நடக்கிறது. சில பேருக்கு குழந்தை பிறக்காமையே இருக்குது. அது எதனால்? இல்லை சில பேர் கல்யாணம் கூட ஆகாமல் இருக்குது. இதெல்லாம் கர்ம வினையை சொல்கிறதா? இல்லை இதெல்லாம் யாரோட காரணம்? அவாவாலே பண்ணிக்க முடியுமா இதெல்லாம்? அதனால் அச்சேத்தன சேத்தனத்தை படைக்கிறது அப்படின்னா உலகம்தான் படைக்கிறதுனா கூட என்னோடய சங்கல்பத்தினால தான் பண்ண முடியும். ஆனால் அவாவா கர்மா மூலமாக அவாவா பிறக்கிறா. பிரகிருதி என் சங்கல்பத்தினால தான் மாறுதடியும். இப்போ மூல பிரகிருதி இருக்குது, அது அச்சேத்தனம், அது தானாகவே எல்லாம் மாறி உண்டாகாது. நான் சங்கல்பிக்கணும். என் சரீரம்தான் பிரகிருதி. ஸோ நான் சரீரத்தில் நான் சங்கல்பிச்சுண்டா எல்லாம் பறந்துடும். ஆத்மா, கர்மா, சங்கல்பம், பிரம்மம் எல்லாத்துக்கும் தலைவனா பிரம்மா இருக்கணும். பிரம்மாலாம் இல்லை, பிரம்மம் பகவான். அந்த பிரகிருதி மாறுதலுக்கு உட்படுறது எல்லாமே பிரம்மத்தோட சங்கல்பத்தினால தான். உயர்வு தாழ்வாக பிறக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. அதெல்லாம் அவ்வளவா கர்ம வினையினால தான் ஏற்படுறதுன்னு அவனுக்கு இந்த 10வது ஸ்லோகத்தில் விளக்கின்னு இருக்க.